சத்துணவு திட்டம். எம்ஜிஆர் கண்ட கனவு திட்டம். பச்சிளம் குழந்தைகளின் பசிபோக்கிய திட்டம். தமிழகத்தின் கல்வியறிவு சதவிகிதத்தை உயர்த்தியதில் புரட்சி ஏற்படுத்திய திட்டம். இந்தியாவின் இன்ன பிற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டிய மக்கள் நலத்திட்டம் என்று பல பெருமைக்குரிய அடையாளங்களை கொண்டது சத்துணவு திட்டம். இன்னும் சரியாக சொல்வதென்றால், முதலமைச்சர் எம்ஜிஆரை ஏழைகளின் கடவுளாக மாற்றியமைத்ததில் சத்துணவு திட்டத்திற்கு மிகப்பெரிய பங்குண்டு. எம்ஜிஆர் மட்டுமல்ல, ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியாக அமைந்ததும் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம்தான். சத்துணவு திட்டத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் நோக்கத்துடனேயே ஜெயலலிதாவை அரசியலுக்குள் அழைத்து வந்து அதிமுகவின் உறுப்பினராக்கினார் எம்ஜிஆர். அந்த நாள் தொடங்கி ஜெயலலிதாவின் அரசியல் பயணம் ஏறுமுகத்திலேயே இருந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற இருவரும் தலைவர்கள் மறைந்த பிறகும் அதிமுகவுக்கென்று வலுவான வாக்கு வங்கியும் மக்கள் செல்வாக்கும் இருப்பதற்கு முக்கியமான காரணம் சத்துணவு திட்டம். அதே சமயம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை தொடங்கிய போது அதற்கு எழுந்த எதிர்ப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல. மத்தியில் ஆட்சியில் இருந்த இந்திரா காங்கிரஸ் அரசு சத்துணவு திட்டத்தை அனுமதிப்பதில் தயக்கம் காட்டியது. இந்திரா காங்கிரசின் மூத்த தலைவர்கள் சிலர் சத்துணவு திட்டத்தின் பயன்பாட்டை கேள்வி எழுப்பினர். முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவரான கருணாநிதி சத்துணவு திட்டத்தின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி சர்ச்சைகளை எழுப்பினார். திமுக தலைவர் கருணாநிதி எழுப்பிய சர்ச்சைகள் தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருட்களாக மாறின. வியப்பு என்னவென்றால், எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் தாண்டி சத்துணவு திட்டம் மக்களால் கொண்டாடப்பட்டதுதான். அதைவிட வியப்பு என்னவென்றால், எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை விமர்சித்த கருணாநிதியே பின்னாளில் சத்துணவு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விரிவுபடுத்தியதுதான். அரசியல் ரீதியாக பல அதிர்வுகளை ஏற்படுத்திய சத்துணவு திட்டத்துக்கு மிகப்பெரிய வரலாற்று தொடர்ச்சி இருக்கிறது. அந்த வரலாற்று தொடர்ச்சி நீதி கட்சி தலைவர் பிட்டி தியாகராய செட்டியாரில் ஆரம்பித்து காங்கிரஸ் தலைவர் காமராஜரின் வழியாக நகர்ந்து எம்ஜிஆரை வந்தடைந்திருக்கிறது. வாருங்கள், சத்துணவு திட்டத்திற்கு பின்னால் இருக்கும் வரலாற்று பக்கங்களை பார்க்கலாம். நீதி கட்சியின் தலைவர்களுள் ஒருவராக இருந்தவர் பிட்டி தியாகராய செட்டியார். 1920களின் தொடக்கத்தில் சென்னை மாநகராட்சி மேயராகவும் பிட்டி தியாகராய செட்டியார் இருந்தார். அப்போது பசியுடன் பள்ளிக்கு வந்து பசியுடனே பாடம் படித்துவிட்டு பசியுடனே வீட்டுக்கு திரும்புகின்ற ஏழை குழந்தைகளின் பசியை போக்க ஏதுவாக ஒரு திட்டத்தை கொண்டு வர விரும்பினார் சென்னை மேயர் பிட்டி தியாகராய செட்டியார். அதிகாரிகளிடம் விரிவான ஆலோசனைகளை நடத்தியதன் பலனாக மிட் டே மீல் ஸ்கீம் என்கிற பகல் உணவு திட்டம் உருவானது. முதற்கட்டமாக சென்னை 1000 விளக்கில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் பகல் உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஒரு மாணவனுக்கான உணவு செலவு ஓர் அணாவை தாண்டக்கூடாது என்கிற நிபந்தனையுடன் பகல் உணவு திட்டம் அமலுக்கு வந்திருந்தது. 1000 விளக்கில் ஆரம்பிக்கப்பட்ட பகல் உணவு திட்டம் சென்னை ஓரப்பாளையம், மீர்சாகிப்பேட்டை, சேத்துப்பட்டு என்று மெல்ல மெல்ல விரிவுபடுத்தப்பட்டது. அதன் பலனாக பள்ளிக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரத் தொடங்கியது. பகல் உணவு திட்டம் அடுத்தடுத்து விரிவுபடுத்தப்பட்டதால் சென்னை மாநகராட்சியின் நிதி செலவும் அதிகரித்தது. அது பிரிட்டிஷ் நிர்வாகத்தினரை யோசிக்க வைத்தது. பகலுணவு திட்டத்திற்காக இவ்வளவு நிதியை செலவு செய்வது நீண்டகால நோக்கில் சாத்தியமில்லை என்று கைவிரித்து விட்டனர் மாநகராட்சி அதிகாரிகள். விளைவு, பிட்டி தியாகராய செட்டியார் கொண்டு வந்த பகல் உணவு திட்டம் 1925ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 தேதியன்று நிறுத்தப்பட்டது. அதனால் வரை பள்ளியில் ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அதன் எதிரொலி பலமாக கேட்டது. பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த மாணவர்களின் எண்ணிக்கையில் கணிசமான அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டது. பதறிப்போனார்கள் மக்கள் பிரதிநிதிகள். பகல் உணவு திட்டத்தை நிறுத்தியது தொடர்பாக சென்னை மாநகராட்சியில் பிரச்சனை எழுந்தது. எனினும் நீதி கட்சி அரசின் தொடர் முயற்சிகளின் பலனாக பகல் உணவு திட்டத்திற்கு மீண்டும் உயிர் தரப்பட்டது. மீண்டும் ஏழை குழந்தைகளுக்கு பள்ளியில் உணவு கிடைத்தது. இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி எதுவென்றால், பிட்டி தியாகராய செட்டியார் கொண்டு வந்த பகல் உணவு திட்டம் சென்னையை தாண்டி பெரிய அளவில் விரிவுபடுத்தப்படவில்லை. அந்த காரியத்தை செய்யும் பொறுப்பை காலம் ஒரு தலைவரிடம் ஒப்படைத்திருந்தது. அந்த தலைவர் ஆட்சிக்கு வந்த கையோடு பகல் உணவு திட்டத்தை தமிழகமெங்கும் விரிவுபடுத்தினார். பகல் உணவு திட்டத்திற்கு மதிய உணவு திட்டம் என்ற புதிய பெயரை கொடுத்தார். அவர் காங்கிரஸ் தலைவர் காமராஜர். கர்ம வீரர் என்றும் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்றும் காமராஜர் அழைக்கப்படுவதற்கு அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் முக்கியமான காரணம். காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது கல்வித்துறை இயக்குநராக இருந்தவர் நேது சுந்தரவடிவேலு. அவர் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்றிருந்தார். அந்த விழா நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென சில மாணவர்கள் மயக்கமடைந்து கீழே சரிந்தனர். என்ன காரணம் என்று விசாரித்தார் நேது சுந்தரவடிவேலு. அப்போது மாணவர்கள் அனைவரும் பகல் முழுக்க சாப்பிடாமல் இருந்தவர்கள் என்பது தெரிய வந்தது.
பிறகு அந்த மேடையில் பேசிய நேத்து சுந்தரவடிவேலு புதிய யோசனை ஒன்றை கொடுத்தார். மயக்கத்திற்கான காரணம் பட்டினி. பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு பள்ளியிலேயே சாப்பாடு போடுவதற்கு நம்மிடம் திட்டம் இருந்தால் இது போன்ற பிரச்சனைகளை சுலபத்தில் சமாளிக்கலாம். கிராமங்களில் விளைச்சலுக்கு பிறகு கடவுளுக்கும் ஊரை காவல் காக்கும் தலையாரிக்கும் தானியங்களை தானமாக கொடுப்பது போல பள்ளி குழந்தைகளுக்கும் ஒரு பங்கை தானமாக கொடுத்தால் அது பள்ளி குழந்தைகளின் பசியை ஆற்றும். பசிக்கு சாப்பாடு போடுகிறார்கள் என்றால் மேலும் சில மாணவர்கள் படிக்க வருவார்கள் என்றார் கல்வித்துறை இயக்குனர் நேத்து சுந்தரவடிவேலு. மூளையை கசக்கியதால் வந்த யோசனை அல்லது, மனதை கசக்கிய சம்பவத்திலிருந்து உருவான யோசனை அது. கல்வித்துறை இயக்குனர் நேத்து சுந்தரவடிவேலுவின் பேச்சு பத்திரிகையில் வெளியானது. அது முதலமைச்சர் காமராஜரின் கவனத்திற்கும் வந்தது. அதை படித்ததும் யோசிக்க தொடங்கினார் முதலமைச்சர் காமராஜர். கல்வித்துறை இயக்குனரை நேரில் அழைத்து பேசினார் காமராஜர். மாணவர்கள் பள்ளிகள் குறித்து சில புள்ளி விவரங்களை கேட்டார். நெடிய யோசனைக்கு பிறகு ஒரு கேள்வியை எழுப்பினார் முதலமைச்சர் காமராஜர். தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளியில் மட்டும் 16 லட்சம் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட எவ்வளவு ரூபாய் செலவாகும்? மிகப்பெரிய மக்கள் நல திட்டத்திற்கு அடித்தளம் போட்ட கேள்வி அது. நிச்சயம் 1 கோடி ரூபாய்க்கு குறையாமல் செலவாகும் என்றார் நேத்து சுந்தரவடிவேலு. இப்போதே 1 கோடி ரூபாய் என்றால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் எவ்வளவு செலவாகும் என்று கணக்கு போட தொடங்கியது காமராஜரின் மூளை. ஆனால் காமராஜரின் இதயமோ மாணவர்களுக்கு மதிய சாப்பாடு போடுவதற்கு தயாராகிவிட்டது. மாணவர்களுக்கு மதிய சாப்பாடு முக்கியம், அதற்கு நிதி அதிமுக்கியம். தமிழக நிதித்துறை அமைச்சர் சி சுப்பிரமணியத்தை அழைத்து பேசினார் முதலமைச்சர் காமராஜர். அவரை சமாளித்து விட்டாலே பாதி திட்டம் வந்துவிட்டது போல. பிறகு அமைச்சரவை கூட்டத்திலும் திட்டம் பற்றி விவாதித்தார் காமராஜர். பேச பேச ஒரு விஷயம் புரிந்துவிட்டது முதலமைச்சர் காமராஜருக்கு. மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்துவது 5 கடல் 6 மலைகளை கடப்பதற்கு ஒப்பானது. அதிகாரிகளும் அதிகாரிகள் போலவே சிந்திக்கும் அமைச்சர்களும் அத்தனை சுலபத்தில் ஒத்துழைக்க மாட்டார்கள். ஆனாலும் திட்டத்தை கொண்டு வந்தே தீர்வேன் என்று உள்ளுக்குள் உறுதி எடுத்து விட்டுதான் அடுத்த காரியங்களை கவனிக்க தொடங்கினார் காமராஜர். மாநில அரசிடம் நிதி இல்லை என்றால் பொதுமக்களின் உதவியுடன் தன்னார்வ திட்டமாக கொண்டு வரும் முடிவுக்கு வந்துவிட்டார் காமராஜர். அதன்படி 27 மார்ச் 1955 அன்று சென்னையில் நடைபெற்ற ஆசிரியர்கள் மாநாட்டில் பேசிய காமராஜர் விரைவில் மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இது முழுக்க முழுக்க மக்களை நம்பி கொண்டு வரப்படும் திட்டம். அதை நிறைவேற்ற மக்களிடம் சென்று பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேன், ஆதரவு கொடுங்கள் என்றார் முதலமைச்சர் காமராஜர். நல்ல திட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொல்லி வந்தனர் நாகலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள். அரிசி பருப்பு ஆகியவற்றை நன்கொடையாக தர தயார் என்றனர். நல்ல செய்தி அடுத்தடுத்த நகரங்களுக்கு நகரத் தொடங்கியது. ஊர் மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு ஆதரவு கொடுத்தனர். விவசாயம் பார்க்காத வீட்டைச் சேர்ந்தவர்கள் கூட அன்றைய சமையலுக்கான அரிசியிலிருந்து பிடி அரிசியை ஒதுக்கி ஒவ்வொரு வாரமும் அனுப்பி வைக்க ஆர்வம் காட்டினர். செவி வழி பிரச்சாரம் மூலமாகவே அந்த திட்டம் வளரத் தொடங்கியது. மனிதநேய திட்டத்திற்கு கிடைத்த மக்கள் ஆதரவு முதலமைச்சர் காமராஜரை உற்சாகப்படுத்தியது. எட்டயபுரத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் மதிய உணவு திட்டம் தொடங்க உத்தரவிட்டார். மக்களின் ஆதரவோடு 4000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இலவச மதிய உணவு திட்டம் அடுத்தடுத்து தொடங்கப்பட்டது. இத்தனைக்கும் மதிய உணவு திட்டத்திற்கு மாநில அரசு எந்த விதமான உதவிகளையும் அப்போது வரை அறிவிக்கவில்லை. மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்பது உண்மைதான், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதற்காக மொத்த சுமையும் மக்கள் தலையில் வைப்பது மக்களுக்கும் நல்லதல்ல, திட்டத்திற்கும் நல்லதல்ல. தீர்க்கமாக யோசித்த காமராஜர் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். மதிய உணவுக்கான அரிசி பருப்பு ஆகியவற்றிற்கான 60% தொகையை அரசு தந்துவிடும், எஞ்சியுள்ள 40%ஐ பொதுமக்கள் திரட்டி கொடுத்தால் போதும் என்றார் காமராஜர். மக்களை உற்சாகப்படுத்திய அந்த அறிவிப்பு நிதித்துறை அதிகாரிகளை பதறச் செய்தது. நிதி பற்றாக்குறை வந்துவிடும், திடீரென திட்டம் நிறுத்தப்பட்டால் அது ஆளும் கட்சியின் செல்வாக்கை சரித்துவிடும் என்று நிர்வாக ரீதியிலான எச்சரிக்கையும் அரசியல் ரீதியிலான எச்சரிக்கையும் அடுத்தடுத்து விடப்பட்டன. எனில் திட்டத்திற்கான நிதியை எங்கிருந்து பெறுவது என்று யோசிக்க தொடங்கினார் காமராஜர். ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தது. மதிய உணவு திட்டத்தை மத்திய அரசின் 2வது 5ஆண்டு திட்டத்தில் சேர்த்து விட்டால் போதும். மதிய உணவு திட்டத்தின் எதிர்காலம் உறுதி செய்யப்படும். அதற்கான வேலைகளை செய்ய உத்தரவிட்டார் முதலமைச்சர் காமராஜர். 5ஆண்டு திட்டத்தில் சேர்க்க வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யும் மத்திய அரசின் குழுவினர் மதிய உணவு திட்டத்தை மனரீதியாக புகழ்ந்துவிட்டு
பண ரீதியாக மறுத்துவிட்டன. இறுதியாக திட்டத்தை அமல்படுத்தும் முடிவு திட்டக்குழுவுக்கு சென்றது. முதலமைச்சர் காமராஜர், நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம், கல்வித்துறை இயக்குனர் நேத்து சுந்தரவடிவேலு ஆகிய மூவரும் டெல்லி சென்றனர். மதிய உணவு திட்டம் குறித்து திட்டக்குழுவினரிடம் விவாதித்தனர். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட திட்டக்குழுவினர், இந்தியாவின் வேறெந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு திட்டம் அமலில் இல்லை. தமிழக அரசு அகலக்கால் வைக்க பார்க்கிறது. வேண்டுமெனில் குறுகிய அளவில் திட்டத்தை அமல்படுத்தி பாருங்கள். நிதி செலவு கையை கடிக்காத பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தலாம் என்றனர் அதிகாரிகள். உடனடியாக மறுத்துவிட்டார் முதலமைச்சர் காமராஜர். காரணம், பள்ளி குழந்தைகளிடம் பாரபட்சம் காட்ட அவர் தயாராக இல்லை. இப்போது அதிகாரிகள் முதலமைச்சர் காமராஜரின் மனத்தை மாற்றும் முயற்சியில் இறங்கினர். மதிய உணவு திட்டத்தை மட்டும் நீங்கள் கைவிட்டு விட்டால் கைவசம் இருக்கும் பணத்தை கொண்டு அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்திவிட முடியும் என்கிற புதிய யோசனையை முன்வைத்தனர் அதிகாரிகள். மதிய உணவு திட்டத்தில் கை வைக்காத யோசனையை மட்டுமே நான் விரும்புகிறேன் என்று திட்டவட்டமாக சொன்னார் காமராஜர். இனி வேறு வழி இல்லை. காமராஜரின் பிடிவாதம் வெற்றி பெற்றது. மதிய உணவு திட்டத்தை 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் இணைக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். மதிய உணவு திட்டத்தின் எதிரொலியாக பள்ளிக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்தது. அதுதான் திட்டத்தின் உண்மையான வெற்றி. மாணவர்களின் எதிர்காலத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய மதிய உணவு திட்டம் காமராஜரின் அரசியல் வாழ்க்கையில் அசைக்க முடியாத சாதனை. காமராஜர் என்றால் கல்வி நினைவுக்கு வருவதற்கு அடித்தளம் போட்டது இந்த மதிய உணவு திட்டம்தான். தமிழகம் முழுக்க விரிவுபடுத்தப்பட்ட மதிய உணவு திட்டத்தின் மிகப்பெரிய வரலாற்று திருப்புமுனை என்று எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததைத்தான் சொல்ல வேண்டும். ஆம், மதிய உணவு திட்டமாக இருந்த திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து மாணவர்களின் கல்வி வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் முதலமைச்சர் எம்ஜிஆர். அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். 3 வயது நிரம்பிய நான், எனது தாயார், தமையனார் மூவரும் பட்டினி கிடந்த போது பக்கத்து வீட்டு தாய் முரத்தில் வைத்து அரிசி கொடுப்பார். அதை கஞ்சியாக காய்ச்சி சாப்பிட்டிருக்காவிட்டால் நாங்கள் இந்த உலகத்தை விட்டே மறைந்திருப்போம். பசித்தால் அழ மட்டுமே தெரிந்த வயதில் பசிக்கொடுமைக்கு ஆளாகும் அனுபவத்தை நான் இளமையில் அறிந்ததன் விளைவுதான் இந்த திட்டம். இவை தன்னுடைய கனவு திட்டமான சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைத்த சமயத்தில் முதலமைச்சர் எம்ஜிஆர் உதிர்த்த வார்த்தைகள். ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி ஏழைகளுக்காக ஏதேனும் ஒரு பெரிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது முதலமைச்சர் எம்ஜிஆரின் பெருங்கனவு. ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் தருணம் எம்ஜிஆருக்கு உருவாகியிருந்தது. பள்ளிக்கு வருகின்ற ஏழை மாணவர்களுக்கு நல்ல சத்தான காய்கறிகளை கொண்டு சுகாதாரமான இடத்தில் வைத்து சமைத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆரின் நோக்கம். அந்த திட்டம் பற்றி பலத்த உற்சாகத்துடன் பேசிய முதலமைச்சர் எம்ஜிஆரை அவருக்கு நெருக்கமான சில அதிகாரிகள் சோர்வடைய செய்தனர். ஆம், சத்துணவு திட்டம் அரசின் வருவாயில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும். மக்களை சோம்பேறிகளாக மாற்றிவிடும். யாரும் வேலைக்கு போக மாட்டார்கள். எதற்கெடுத்தாலும் அரசையே எதிர்பார்ப்பார்கள். இப்போது பிடியை விட்டுவிட்டால் பிறகு பிடிக்கவே முடியாது. இதுதான் அதிகாரிகள் முன்வைத்த வாதம். சாப்பாட்டு நேரத்தில் மட்டுமே பள்ளியில் இருந்துவிட்டு மற்ற நேரத்தில் பிள்ளைகள் வேலைக்கு போய்விடும் ஆபத்தும் இருக்கிறது. சோற்றை குறிவைத்து படிப்பை கோட்டை விடும் அபாயம் இருக்கிறது என்பன போன்ற எதிர்மறை கருத்துக்களை முன்வைத்து சத்துணவு திட்டத்துக்கு எதிராக எம்ஜிஆரிடம் வாதாடினார் அவருக்கு நெருக்கமான காவல்துறை அதிகாரியான மோகன்தாஸ். கிட்டத்தட்ட இதே போன்ற நெருக்கடிகளைத்தான் காமராஜரும் அப்போது எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் திட்டத்தை கொண்டு வந்தே தீர்வது என்பதில் உறுதியாக இருந்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். 1982-83ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் 100 கோடி ரூபாய் செலவு கொண்ட சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். 1982 ஜூலை மாதம் முதல் சத்துணவு திட்டம் அமலுக்கு வந்தது. அந்த திட்டத்தின் பெயர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். ஆங்கிலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூன் மீல் ஸ்கீம். பள்ளிக்கு வந்து படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டும் சத்துணவு என்று இல்லாமல் பள்ளி செல்லும் வயதை எட்டாத பிள்ளைகளுக்கும் சத்துணவு தரப்பட வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் எம்ஜிஆரின் விருப்பம். அதற்கேற்ப 5 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகள் அவரவர் படிக்கின்ற பள்ளிகளிலும் 2 முதல் 5 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகள் குழந்தைகள் நலவாழ்வு மையங்களிலும் சத்துணவு சாப்பிடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சத்துணவு திட்டத்தை நுணுக்கமாக கண்காணித்து நிர்வகிப்பதற்கு வசதியாக முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த குழுவில் நிதியமைச்சர் நெடுஞ்செழியன், கல்வி அமைச்சர் அரங்கநாயகம், சமூக நலத்துறை அமைச்சர் கோமதி, சட்டமேலவை உறுப்பினர்களான ஜி சாமிநாதன், தாரா செரியன், சென்னை மாநகர ஷெரீஃபாக இருந்த சிவந்தி ஆதித்தன், டாக்டர் ராஜம்மாள் தேவதாஸ், டாக்டர் அறம் ஆகியோர் இடம்பெற்றனர். மேலும்
அரசு உயரதிகாரிகளான தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு துறை செயலாளர்களும் சத்துணவு திட்ட உயர்மட்ட குழுவில் இடம்பெற்றனர். சத்துணவு திட்டம் அரசாங்கத்தின் திட்டம் என்ற போதும் பொதுமக்களின் நிதியும் கிடைத்தால் மட்டுமே திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் என்ற நிலையில் இருந்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். ஆகவே பொதுமக்கள் சத்துணவு திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார். கிராமப்புறத்தைச் சேர்ந்தவர்கள் கிராம வளர்ச்சி இயக்குநருக்கு நன்கொடை அனுப்புங்கள், நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் முதலமைச்சர் சத்துணவு திட்ட நிதிக்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டார். 60 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் சத்துணவு திட்டத்தின் மூலமாக சாப்பிட்டனர். மாநிலம் தழுவிய அளவில் 17,000க்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்கள் திறக்கப்பட்டன. வயதிற்கேற்ற வகையில் சத்துணவில் மாற்றங்கள் இருந்தன. 2 முதல் 5 வயதுள்ள குழந்தைகளுக்கு 80 கிராம் அரிசி, 10 கிராம் பருப்பு, 7 கிராம் எண்ணெய் மற்றும் கொஞ்சம் காய்கறிகள். 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் என்றால் 100 கிராம் அரிசி, அதற்கேற்ற பருப்பு, எண்ணெய், காய்கறிகள் என்று வயது வாரியாக சத்துணவு அளிக்கப்பட்டது. ஏழை குழந்தைகளுக்கு உணவு என்ற அளவோடு நின்று விடாமல் சத்துணவு சமைப்பதற்கான பணியாளர்கள், பொறுப்பாளர்கள், அமைப்பாளர்கள் என்று பலருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்தது சத்துணவு திட்டம். அதன் காரணமாக 100 கோடியில் தொடங்கிய திட்டம் விரைவிலேயே 200 கோடிக்கு விரிவுபடுத்தப்பட்டது. கூடுதல் நிதி தேவைப்பட்ட போது கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கணிசமான அளவில் தங்கள் பங்களிப்பை செய்தனர். அவர்களில் முக்கியமானவர் ஜெயலலிதா. சத்துணவு திட்டத்திற்கு 40,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தார் ஜெயலலிதா. திரைப்பட கலைஞர்களின் பிரச்சாரம் காரணமாக சத்துணவு திட்டத்திற்கு பெருமளவு நிதி திரண்டது. சத்துணவு திட்டம் வெற்றி பாதையில் பயணம் செய்தது. சத்துணவு திட்டத்திற்கு மக்கள் காட்டிய ஏகோபித்த ஆதரவு, ஏழை குழந்தைகளின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி இரண்டும் முதலமைச்சர் எம்ஜிஆரை உற்சாகப்படுத்தியது. ஆகவே சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்த விரும்பினார். விரிவுபடுத்துவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் பிரபலப்படுத்தவும் விரும்பினார். அதற்காக வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களையும் பயன்படுத்தினார். திருமண விழாக்கள், கட்சி கூட்டங்கள் என்று தான் கலந்து கொள்கிற விழாக்களில் எல்லாம் சத்துணவு திட்டம் பற்றி பேசினார். நன்கொடை கோரிக்கை விடுத்தார். சத்துணவு திட்டத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்றால் தமிழக மக்களிடம் பிரபலமான மனிதர்கள் களத்தில் இறங்க வேண்டும். அந்த அளவுக்கு பிரபலமானவர் அதிமுகவில் எம்ஜிஆர் மட்டுமே. அவருக்கு அடுத்த இடத்தில் வைத்து பார்க்க எவருமே இல்லை என்ற சூழலில் எம்ஜிஆர் தேர்வு செய்த நபர் ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கு ஜோடியாக பல படங்களில் நடித்தவர். எம்ஜிஆரின் நம்பிக்கையை பெற்றவர். மக்கள் மத்தியில் பிரபலமானவர். எல்லாவற்றையும் யோசித்து ஜெயலலிதாவை அதிமுகவில் சேர்த்திருந்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். அதிமுகவில் இணைந்த கையோடு சத்துணவு திட்டம் பற்றி ஒவ்வொரு மேடையிலும் பேசினார் ஜெயலலிதா. அவர் பேசும் கூட்டங்களில் எல்லாம் மக்கள் பெருமளவில் திரண்டனர். ஒரு கட்டத்தில் அவருடைய ஆர்வம் அடுத்த கட்டத்தை அடைந்தது. சத்துணவு பற்றி மேடையில் முழங்கிய ஜெயலலிதா திடீரென மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள சில சத்துணவு மையங்களில் ஆய்வு செய்தார். சத்துணவை சாப்பிட்டு பார்த்தார். விஷயம் திமுகவின் கவனத்திற்கு வந்தது. எம்ஜிஆரின் புகழ் பரப்பும் நோக்கத்துடன் அரசு பணம் பெருமளவில் விரயம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த எதிர்க்கட்சிகளுக்கு ஜெயலலிதா செய்த ஆய்வுகள் ஆத்திரத்தை வரவழைத்தன. அந்த நேரம் பார்த்து சில அதிர்ச்சியூட்டும் செய்திகளை பத்திரிகையில் வெளியிட சர்ச்சை வெடித்தது. திண்டுக்கல்லை அடுத்த சுக்காம்பட்டியில் சத்துணவு சாப்பிட்ட 8 குழந்தைகள் வாந்தி எடுத்து மயங்கினர் என்றொரு செய்தி பத்திரிகையில் வெளியான போது லேசான சலசலப்பு ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் இருதயபுரத்தில் சத்துணவு சாப்பிட்ட 63 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதி. திருச்சி மாவட்டம் வயல்பட்டி கீரனூரில் சத்துணவில் பள்ளி விழுந்ததால் 47 குழந்தைகள் வாந்தி மயக்கம் என்பன போன்ற செய்திகள் அடுத்தடுத்து வெளியான போது சலசலப்புகள் சர்ச்சைகளாக வெடித்தன. பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் திமுகவை உந்தி தள்ளின. சத்துணவு திட்டத்தில் இருக்கும் குறைபாடுகளை எல்லாம் பட்டியல் போடத் தொடங்கியது திமுக. உணவு சமைப்பதற்கு ஏற்ற சரியான கட்டடங்கள் கட்டப்படாத நிலையில் எந்தவித அடிப்படை தேவைகளையும் கருத்தில் கொள்ளாமல் சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தது திமுக. அத்துடன் பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை அடிப்படையாக வைத்து எம்ஜிஆரை உங்களுடைய சுய விளம்பரத்திற்காக தமிழ்நாட்டு குழந்தைகள் உயிரோடு விளையாடாதீர் என்று எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்தது திமுக. சத்துணவு திட்டத்தை விமர்சிக்கும் திமுகவும் கருணாநிதியும் சத்துணவு திட்டத்தின் எதிரிகள் என்று விமர்சித்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். சத்துணவு திட்டத்தின் நோக்கம் சிறப்பானது என்ற போதும் அந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் நிலவிய குறைபாடுகளை முன்வைத்து இந்திரா காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அந்த திட்டத்தை கடுமையாக விமர்சித்தன. 1982 அக்டோபர் மாதம் மேட்டூரில் நடந்த காங்கிரஸ் ஊழியர் கூட்டத்தில் பேசிய மூத்த காங்கிரஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமான ஆர் வெங்கட்ராமன், எம்ஜிஆர் அரசு நடத்தும் சத்துணவு திட்டத்தால் எந்த பயனும் கிடையாது, இந்த திட்டத்தால் நிரந்தர நன்மையோ முன்னேற்றமோ ஏற்பட முடியாது என்றார். சத்துணவு திட்டம் என்று வெறும் அறிவிப்பை மட்டும் வெளியிட்டுவிட்டு அதற்கு தேவையான நிதியை முதலமைச்சர் எம்ஜிஆர் ஒதுக்கவில்லை. சத்துணவு போடுவேன் என்கிறார், நாட்டையே பிச்சைக்கார விடுதியாக ஆக்குவேன் என்கிறார். இந்த ஏமாற்று திட்டத்தை எதிர்த்து பேசுவதற்கு அரசியல் கட்சிகள் தயங்குகின்றன. சோறு போடுற மவராசனை திட்டுகிறார்களே என்று கட்சிகள் மீது பொதுமக்கள் கோபப்படுவார்கள் என்ற பயம்தான்
அதற்கு காரணம் என்று பேசினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் KDK தங்கமணி. சத்துணவு திட்டம் பலத்த விமர்சனத்திற்கு ஆளாகி கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு பரபரப்பூட்டும் செய்தி வெளியானது. அதற்கான மையப்புள்ளி ஜெயலலிதா. மதுரை மாவட்டத்திற்கு சென்ற ஜெயலலிதா அங்குள்ள சத்துணவு கூடம் ஒன்றுக்குள் காவல்துறை அதிகாரிகள் சகிதம் திடீரென நுழைந்து சோதனை செய்திருக்கிறார். விஷயம் பத்திரிகைகளில் வெளியானதும் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கிவிட்டன. அரசு பதவியில் இல்லாத ஜெயலலிதா எப்படி அரசு திட்டத்தை சோதனை செய்ய முடியும் என்று கேட்டனர் எதிர்க்கட்சிகள். அப்படி கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சியினருக்கு தன்னுடைய உத்தரவின் மூலம் பதிலடி கொடுத்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். ஆம், சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக ஜெயலலிதாவை நியமித்தார் எம்ஜிஆர். இது ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் கொடுத்த முக்கியமான அங்கீகாரம். 1000 சர்ச்சைகள் இருந்த போதும், வரிசையாக கேள்விகள் எழுப்பப்பட்ட போதும் சத்துணவு திட்டம் சிறப்பாகவே நடந்து கொண்டிருந்தது. நன்கொடைகள் வந்து கொண்டே இருந்தன. அந்த திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகிக் கொண்டேதான் இருந்தது. எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம்தான், பசி. அதை தீர்த்து வைத்திருந்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். சத்துணவை சாப்பிடுவதற்காகவே ஏழை மாணவர்கள் பலரும் பள்ளிக்கூடம் வந்தனர், கல்வி கற்றனர். அதன் மூலம் தமிழகத்தின் கல்வியறிவு பெற்றோர் சதவீதம் கணிசமாக உயர்ந்தது. அந்த வகையில் எம்ஜிஆர் கொண்டு வந்த புரட்சிகரமான திட்டம் என்று சத்துணவு திட்டத்தை சொல்ல வேண்டும். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. எம்ஜிஆரின் அரசியல் எதிரியான கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சத்துணவு திட்டத்தை கடுமையாக விமர்சித்தவர் கருணாநிதி என்பதால் அநேகமாக சத்துணவு திட்டத்தை ரத்து செய்து விடுவார் என்பதுதான் பொதுவான கணிப்பாக இருந்தது. ஆனால் முதலமைச்சர் கருணாநிதியோ சத்துணவு திட்டத்திற்கு செறிவூட்டும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு முட்டை வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகளில் தரப்படும் சத்துணவில் இனி 15 நாட்களுக்கு ஒருமுறை கோழி முட்டை வழங்கப்படும் என்று அறிவித்தார் முதலமைச்சர் கருணாநிதி. பருப்பு காய்கறியை தாண்டி முட்டை என்பது பொருளாதார ரீதியில் எல்லோருக்கும் கிடைக்காத ஒன்றாக இருந்தது. அந்த வகையில் சத்துணவோடு கோழி முட்டை தரப்பட்டது ஏழை குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த திட்டத்திற்கு பெற்றோர்கள் குழந்தைகள் மத்தியில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து 15 நாட்களுக்கு ஒருமுறை முட்டை என்பது வாரம் ஒருமுறை முட்டை என்று விரிவுபடுத்தப்பட்டது. பின்னாளில் சைவம் சாப்பிடுகின்ற அல்லது முட்டையை விரும்பாத குழந்தைகளுக்காக வாழைப்பழமும் அளிக்கப்பட்டது. சில இடங்களில் சத்துமாவு தரப்பட்டது. பள்ளிக்கு வந்த குழந்தைகளுக்கு சத்துணவு, முட்டை, வாழைப்பழம், சத்துமாவு என்றெல்லாம் கொடுத்தது தமிழக அரசு. இவையெல்லாம் பெற்றோருடைய பொருளாதார செலவை பெருமளவு குறைத்தது என்பதை தாண்டி பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையை வெகுவாக உயர்த்தியது. குறிப்பாக மாணவிகளின் பள்ளி இடைநிற்றலை வெகுவாக குறைத்தது. நீதி கட்சி தலைவர் பிட்டி தியாகராய செட்டியாரின் மனத்தில் உதித்து அமலுக்கு வந்த பகலுணவு திட்டம் காமராஜரால் மதிய உணவு திட்டமாக மலர்ந்து எம்ஜிஆரால் சத்துணவு திட்டமாக உருவெடுத்து அடுத்தடுத்து வந்த கருணாநிதி, ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோரால் தொடர்ச்சியாக வளர்த்தெடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி பாதையில் சத்துணவு திட்டம் ஓர் பெருமைக்குரிய அத்தியாயம்.